இப்போ ரத்தின பரிகாரம் பண்ணணும்னா ரத்தின தோஷம் இருக்கான்னு பார்க்கணும். ரத்தின தோஷ நிவர்த்திக்கான ரத்தினத்தை போடணும். ரத்தின தோஷ நிவர்த்திக்கான ரத்தினமா இருக்கணும். தோஷத்தை நிவர்த்தி பண்ணாம மேலும் அது தோஷத்தை கொடுக்குற மாதிரி ரத்தினமா இருந்துச்சுன்னா சிக்கலாயிடும். அதை கொஞ்சம் பார்த்து, அது என்னன்னா என்னோட சிறப்பு, என்னுடைய தந்தைகிட்ட நான் வாங்கின அந்த ஒரு வரம் மாதிரி. ஒரு தவறான ஒரு ஸ்டோனை அவங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணிவிட்டேன்னா ஒண்ணு அதை அவங்கள போட விடாது, அது அவங்க கைக்கே போய் சேராது, இந்த மாதிரி நிப்பாட்டிடும். அதுக்கு என்னன்னு சரி பண்ற வரைக்கும் அது விடாது. அதுக்கு அந்த பிரசன்னம் பார்க்கறது, அதுக்கான நம்ம உரிய பூஜைகள் பண்ணி கொடுக்கறது தான் என்னுடைய வழக்கம். அது எத்தனை தடவை தடங்களானாலும் அந்த தடங்களை மீறி அவங்க எனக்கு ஒத்துழைப்பாங்க, அதை சரி பண்ணி தான் கொடுப்பேன். இது என்னுடைய பாலிசி. இது யாருமே எனக்கு சப்போர்ட்டாக தான் இருந்திருக்காங்க. அப்படிதான் அவங்களோட பழக்க வழக்கங்கள் செய்கிறதெல்லாம் பண்ணுவேன்.